இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குஜராத் மாநிலத்தில் துவாரகைக்கு பக்கத்தில் இருக்கிற நாகேஸ்வரா ஜோதிலிங்கத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த நாகேஸ்வரா ஜோதிலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 12 ஜோதிலிங்கம் இருக்குது. 12 ஜோதிலிங்கத்தில் ஜோதி ரூபத்தில் சிவபெருமான் வந்து ஆட்சி செய்கிற காட்சி கொடுக்குற இடம் தான் ஜோதிலிங்கம். அந்த 12 ஜோதிலிங்கத்து மேலேயும் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால, சிவபெருமான் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஜோதிலிங்க இடங்களாக நம்ம போய் அந்த இடத்த வீடியோ கவரேஜ் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12 ஜோதிலிங்கத்தில் 10வது ஜோதிலிங்கமான நாகேஸ்வரா ஜோதிலிங்கத்துக்கு நம்ம வந்திருக்கோங்க. இந்த ஜோதிலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா 10வது ஜோதிலிங்கமாக இருக்குங்க. முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாருகா வனம் அப்படின்ற ஒரு வனம், ஒரு காடு இங்கே இருந்துச்சு. அந்த தாருகா வனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசுரர்கள் வந்து இருந்தாங்க. அந்த அசுரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜாவாக ராணியாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தாருக் மற்றும் தாருகா, இவங்க 2 பேரும் தான். அதில் வந்து இந்த தாருகான்றவங்க வந்து தீவிர பார்வதியோடைய பக்தை. அவங்க வந்து பார்வதியை நினச்சி, தேவி அம்மாவை நினச்சி நிறைய தபம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து வரம் வாங்கினாங்க. என்ன வரம் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களையும் அவங்களுடைய அசுர குலமான இந்த தாருகா வனத்தில் இருக்கிற அசுரர்களையும் யாராலையும் வதம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா தாருகா எங்கே போனாலும் காடுகள் வந்து பின்தொடர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு வரம் வாங்கிடுறாங்க. வரம் வாங்கினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தாருகா வனத்தில் இருக்கிற நிறைய முனிவர்கள், தேவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தாருகாவுடைய கணவர் வந்து தாருக் வந்து என்ன செய்கிறாருன்னா, எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு ரொம்பையும் துன்புறுத்துறாரு. அந்த தேவர்கள், அந்த முனிவர்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப துன்படுத்தி அவங்கள வந்து வேதனைக்குள்ளாக்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஒரு முனிவர் வந்து இவங்களுக்கு வந்து சாபம் கொடுக்குறாரு. சாபம் கொடுத்ததுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தாருக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து சக்தி அம்மா கிட்ட வந்து வரம் வாங்கினவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அசுர குலத்தையும் அந்த தாருக்கா வனம், அந்த காடவே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போய் அவங்க வந்து கடலுக்கு நடுவில் வந்து அந்த காட்டை வந்து கொண்டு போய் வச்சிடுறாங்க. வச்சதுக்கு பிறகு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாருக்காவுடைய கணவர் தாருக் வந்து மறுபடியும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமும் தொந்தரவுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரு சிறைச்சாலை உருவாக்கி அந்த சிறைச்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாருகா வனத்தில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஒரு அரசரை வந்து பிடிச்சிட்டு வராரு. அந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர சிவன் பக்தர். அவரை பிடிச்சிட்டு வந்து அந்த சிறைக்குள்ளே தள்ளி அவருக்கும் ரொம்ப கொடுமைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அரசர் வந்து தீவிர சிவன் பக்தர் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் வந்து ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு சொல்லி நமச்சிவாயோடைய முக்கியத்துவத்தையும் சிவபெருமானுடைய மந்திரத்தை எல்லாரும் உச்சரிங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அதே போல் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு கோபம் வருது. இந்த தாருக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாருக்காவுடைய கணவர் தாருக்கு வந்து கோபம் வருது. கோபம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சரிப்பில் அந்த பக்தர்களுடைய அழைப்புனால சிவபெருமான் வந்து அங்கே அவதரிக்கிறாரு. அவதரித்து அந்த தாருக்காவுடைய கணவன் தாருக்கை வந்து வதம் செய்கிறாரு. வதம் செஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அப்போ தாருக்கா வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க வந்து பார்வதியை நினச்சி வேண்டி பார்வதி அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னுடைய கணவருடைய உயிரை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட வந்து அவங்க வந்து தீவிரம் தவம் பண்ணி பார்வதி தேவி கிட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி தேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தீவிர பக்தியின் காரணமாக, அந்த தாருக்காவுடைய தீவிர பக்தியின் காரணமாக சிவபெருமான் வதம் செஞ்ச தாருக்காவின் கணவனான தாருக் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பிச்சை கொடுத்துட்றாருங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் தாருக்கும் தாருக்கா வனத்தில் இருக்கிற எல்லா அசுரர்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்வழிப்படுத்தி அவங்க எல்லாருமே சிவபெருமான் அவருடைய பக்தர்களாக மாறுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்வழியில் திரும்புகிறாங்க. அதனால அவங்க வந்து எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க வந்து சிவபெருமானையும் நம்மளுடைய தேவி அம்மாவையும் இங்கேயே இருங்க, இந்த தாருக்கா வனத்திலேயே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து காட்சி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க அன்பின் காரணமாக சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வராவாக அவர் வந்து இங்கே அவதரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய மனைவியான பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வரியாக அவங்க வந்து இங்கே அவதரிக்கிறாங்க. அப்படி தான் இந்த நாகேஸ்வரா ஜோதிலிங்கம் வந்து உருவாகுது. இந்த நாகேஸ்வரா ஜோதிலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து நாகேஸ்வராகவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவி அம்மா வந்து நாகேஸ்வரியாகவும் அவங்க வந்து இங்கே காட்சி கொடுத்து எத்தனையோ பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படி ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஜோதிர்லிங்கத்தில் 10வது ஜோதிர்லிங்கமாக இருக்குது. இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு நம்ம வரணும்னா துவாரகையில், குஜராத்தில் துவாரகைக்கு போகணும். துவாரகையிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டரில் தாங்க இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோவில். இந்த கோவில் தான் உண்மையான 12 ஜோதிர்லிங்கத்தில் 10வது ஜோதிர்லிங்கம். ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நாகேஸ்வரான்ற ஒரு சிவபெருமானுடைய கோவிலை வந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான நாகேஸ்வரா ஜோதிர்லிங்கம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆதிசங்கரர் அவர் எழுதிய பாடல்களில் அவர் வந்து பார்த்திங்கன்னா தாருகா வனம்ன்ற இந்த வனம் வந்து துவாரகையில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி அவருடைய பாடல் வரிகளில் அவர் இந்த ஜோதிர்லிங்கத்தை தான் முக்கியத்துவமான ஜோதிர்லிங்கம்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி ஒரு முக்கியமான ஜோதிர்லிங்கத்துக்கு நம்ம வந்திருக்கோங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் சாய்நாத்.